நம்ம அரிசியை பத்தி பேசுறதால அரிசியில என்ன இருக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. அரிசியில நிறைய விஷயம் இருக்குது. நோய்க்கான பாதி மருந்தே வந்து அரிசி தான். ஆனா இப்ப அரிசியால தான் நோயே வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரைஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த கேள்விக்கு தான் இப்போ உங்களுக்கு பதில் கிடைக்கும். இந்த காலகட்டம் எல்லாம் இந்த அரிசி எல்லாம் சாப்பிட்டு வீரியமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து குடும்ப கட்டுப்பாடுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. இப்போ வந்து வீரியம் குறைஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் குழந்தை பிறக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துருச்சு. உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிஹைண்ட் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது. நீங்க வந்து மருந்துக்கு மருத்துவமனைக்கோ மருந்துக்கும் செலவு பண்றதுக்கு முன்னாடியே இதுக்கு நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ற வேலை இல்லை. பீஸா பர்கரை விலை கொடுத்து சாப்பிடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க, உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. இந்த அரிசி வந்து விலை அதிகமானு கேள்வி கேட்குறீங்க, தப்பு இல்லையா? மாப்பிள சம்பா அரிசி, அரிசிலேயே வந்து மாப்பிள இருக்குது. இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். இதுவும் வந்து அந்த மாதிரி தான், நல்ல ஒரு வீரியம் கொடுக்கக்கூடிய அரிசி தான் மாப்பிள சம்பா. எது சாப்பிட போறோமோ அதை வந்து கரெக்டா ஒரு புரிதல் யாராவது பெரியவங்க கிட்ட இல்லை டாக்டர்ஸ் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா சிலவங்களுக்கு டாக்டரே இல்லாத காலத்துல இருந்த அரிசிங்க, இதுக்கு ஏங்க நீங்க போய் கன்சல்ட் பண்றீங்க? டாக்டர் வந்து ரைஸ் ஒயிட் ரைஸ் சாப்பிடுன்னு சொல்லுவாரு, அப்பதான் அவருக்கு பேஷண்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கு இல்லையா? லிவருக்கு நல்லது, அதுக்காக நான் குடிச்சிட்டு நைட்டெல்லாம் குடிச்சிட்டு காலையில் இந்த அரிசி சாப்பிட்டேன்னா என் லிவர் கிளியர் ஆகிடும்னா ஆகாது. கண்டிப்பாக குடிமக்களுக்கான அரிசி கிடையாது. ஜாயின்டிஸ் இருக்கிறவங்க இந்த அரிசி சாப்பிட்டாங்கன்னா ஜாயின்டிஸ் கண்ட்ரோல் ஆகும். எவ்வளோ மருந்து இருக்கு பாருங்க உணவுல. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம வந்து அரிசி வகைகளும் அதோட பெனிஃபிட்ஸும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். விவசாயம் மாறிட்டீங்களா? விவசாயம் கிடையாது, உணவு சார்ந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுவோம். அதாவது எந்தெந்த உணவு நம்மளுக்கு நல்லதுன்றத சொல்றதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். புரியுது. அரிசி வகைகள் மொத்தம் 64. நம்ம அரிசியை பத்தி பேசுறதால அரிசியில என்ன இருக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. அரிசியில நிறைய விஷயம் இருக்குது. நோய்க்கான பாதி மருந்தே வந்து அரிசி தான். ஆனா இப்ப அரிசியால தான் நோயே வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரைஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த கேள்விக்கு தான் இப்போ உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஓகே, சொல்லுங்க. அரிசி வகைகள் என்னென்ன இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ சொல்றோம். ஓகே. மொத்தம் அரிசி வகைகள்ன்றது பாத்தீங்கன்னா 64 வகை அரிசி இருக்கு. 64 வகை அரிசி இருக்கு? ஆமா, 64 வகை அரிசி இருக்கு. அதுல வந்து இப்போ வந்து நடைமுறையில் இருக்கிறது ஒரு 32. அந்த 32ல மோஸ்ட் வேல்யூபிள் நல்ல சத்தான அரிசின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 அரிசி இருக்கு. ஓகே. அந்த 10 அரிசியை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த 10 அரிசி இப்போ புழங்க இருக்கா? அது வந்து மக்களுக்கு தெரியாது, நம்ம அதை பத்தி தெரிவிப்போம். அந்த 10 அரிசியில வந்து முதல்ல எந்த அரிசியை பார்க்க போறோம்னா கருப்பு கவனி அரிசி தான். இது வந்து ராஜாக்களின் அரிசி. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராஜா மட்டும் தான் சாப்பிடுவாங்க அந்த காலத்துல இதை சொல்லுவாங்க. ஆமா, ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சைனால வந்து இந்த அரிசி வந்து ராஜாக்களை தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடையே செஞ்சு வச்சிருந்தாங்க இந்த அரிசியை. அந்த மாதிரி அரிசி தான் கருப்பு கவனி அரிசி. இந்த அரிசி சாப்பிட்டீங்கன்னா வீரியம் அதிகமா இருக்கும். ராஜாக்கள் பாத்தீங்கன்னா பயங்கர வீரியமா இருக்கணும்னு சொல்லி இந்த அரிசியை எடுத்துக்கிட்டாங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு, அயன் அதிகமா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இது வந்து பிளட் பிரஷர், சுகரு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது இந்த அரிசி. முக்கியமா வந்து வெளிப்படையா சொல்லணும்னா ஆண்மை குறைவை சரி பண்ணுது இந்த அரிசி. அதனாலதான் ராஜாக்கள் நிறைய மனைவிகள் வச்சிருப்பாங்க. அவங்க வீரியமா இருக்கிறதுக்காக இதை எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஒதுக்குனதுக்காக தான் இந்த அரிசியெல்லாம் நம்ம வந்து நல்ல உட்கொள்ளாதது தான் இன்னைக்கு நம்மளோட உடல்ல வந்து குறைபாடுகள் அதிகமாயிடுச்சு. ஹாஸ்பிட்டலை நோக்கி போற காலம் ஆயிடுச்சு. இந்த காலகட்டம் எல்லாம் இந்த அரிசி எல்லாம் சாப்பிட்டு வீரியமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து குடும்ப கட்டுப்பாடுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. இப்போ வந்து வீரியம் குறைஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் குழந்தை பிறக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துருச்சு. அதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உணவு தான் காரணம். ஓகே. ஆங்கில வழி உணவு உள்ள வந்து நம்மளோட வீரியத்தை குறைச்சிட்டாங்க, நம்மளும் வீக் ஆயிட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசியில ஹீலிங் கெப்பாசிட்டி அதிகம். ஓகே. இப்போ நீங்க இது சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற புண்ணு, அடி இதெல்லாமே வந்து சீக்கிரம் குணமாகும். ஹீலிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் இது. அது அந்த அப்போ ராஜ காலத்துல வாறு எல்லாமே இது எல்லாம் தான் நம்மளோட பாரம்பரிய உணவா நம்ம எடுத்துட்டு இருந்தோம். நம்மள வந்து கட் மஸ்தா இருந்தோம். ஆனா இதெல்லாம் போயிட்டு நம்ம வந்து இப்போ பீஸா, பர்கரு, ஆங்கில வழி உணவு வந்ததாலதான் மருத்துவமனையை நோக்கி
போயிட்டு இருக்கும். அடுத்த 2வது அரிசியை வந்து மாப்பிள சம்பா அரிசி. ஓகே, பேர்ல அரிசிலேயே வந்து மாப்பிள இருக்குது. இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். இதுவும் வந்து அந்த மாதிரி தான், நல்ல ஒரு வீரியம் கொடுக்கக்கூடிய அரிசி தான் மாப்பிள சம்பா. மாப்பிள சம்பான்றது அது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான அரிசி. ஏன்னா வந்து ஆமா, கல்யாணம் ஆகும் மாப்பிள்ளைக்கு கொடுக்குற அரிசின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து அதுல வந்து ஃபேட் இது பண்ணும் அது. அதனால வந்து கருப்பு கவுனி எல்லா தரப்பினர்களும் சாப்பிடலாம். இந்த மாப்பிள சம்பான்றது மேரேஜ் யங்ஸ்டர்ஸ்க்கான அரிசின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, வயதானவர்களுக்கு அந்த ஒரு இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கருங்குருவை. ஓகே, இது கேள்விப்பட்ட பேரா இருக்கு. ஆமா, இந்த அரிசியோட பெனிஃபிட் என்னன்னா, இது வந்து இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கண்ணாடி போடுற வேலை இருக்காது. ஓகே, கண் பார்வை வந்து கண் பார்வை அதிகரிக்கும். ஓகே, இப்பயுமே அதெல்லாம் பாசிபிள் இருக்கானா? இன்னுமே பாசிபிள் இருக்கு. ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் எடுக்காததால தான் மருத்துவமனையை நோக்கி நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலயே எல்லா விதமான நோய்களும் நம்மளுக்கு வருது. இது டெய்லியுமே சாப்பிடலாம் கூட, வீக்லி ஒன்ஸ் ஒன்று சாப்பிட்டா நல்லா. அதாவது வாரத்துல 7 நாளுங்க, 2 நாள் ஒரு அரிசி சாப்பிடுங்க, இன்னொரு 2 நாள் இன்னொரு அரிசி சாப்பிடுங்க. ஒயிட் ரைஸ்ன்றத வாரத்துக்கு ஒரு 2 நாளா எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்யறதுக்கு தான் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா, இந்த அரிசி கருங்குருவைன்றது கண்ணுக்கு நல்லது. ஓகே, இதுல வந்து விட்டமின் ஏ ரிச்சா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும்னா, கண்ணோட ஈரத்தன்மை எல்லாம் வந்து வறண்டு போறதால தான் கண்ணு நம்மளுக்கு பார்வை குறையுது. மொபைல் போன் பார்த்து ஆயிடும். இந்த அரிசி என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து பிளட் இது பம்ப் பண்ணி கண்ணுக்கு வந்து அந்த ஒரு ஈர சத்து கொடுக்கும். புரியுது. இந்த மாதிரி அரிசிகள் எல்லாம் தவிர்த்ததால தான் 5 வயசு குழந்தையும் கண்ணாடி போட்டுட்டு இருக்கு. 4வது அரிசி பாத்தீங்கன்னா காட்டு யானம் அரிசி. ஆமா, இது வந்து இந்த பைல்ஸ் போன்ற நோய்களுக்கு இது வந்து ஹீலிங் பண்ணும். குளிர்ச்சியா இருக்கும். குடல் குளிர்ச்சி கொடுத்து பைல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலா இருக்கும். இதெல்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட வேண்டிய பொருள் கிடையாது எதுவுமே. இதை வந்து நீங்க ரெகுலரா எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு எந்த வித நோயும் வராம இருக்கும், மருத்துவமனைக்கு போகாம இருப்பீங்க. அதுதான் வந்து இந்த ரைஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 5வதா பாத்தீங்கன்னா தூய மல்லி. ஆமா, தூய மல்லி. இதுல ஏதாவது புரியுதா? ஃப்ரெஷ்ஷான மல்லின்ற மாதிரி இருக்கு. ஆமா, அதேதான். இந்த அரிசி பாத்தீங்கன்னா, இந்த அரிசியோட நேச்சர் என்னன்னா, இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற வேர்வை ஸ்மெல் கண்ட்ரோல் ஆயிடும். வேர்வை ஸ்மெல். ஆமா, ஓகே, ஓகே. அது கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் இந்த அரிசியோட. இந்த அரிசிக்கு இந்த மாதிரி இருக்கு. பர்ஃபியூம் எல்லாம் அடிக்கவே தேவையில்லை, நம்ம உடம்புல ஸ்மெல்லே இருக்காது. அதுதான் வந்து தூய மல்லி. 6வதா பாத்தீங்கன்னா குடைவாழை. ஓகே. இந்த அரிசி தான். இந்த அரிசி வந்து பெண்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா பால் நல்லா சுரக்கும். அதுக்கு இந்த அரிசி வந்து நல்ல. 7வதா பாத்தீங்கன்னா புலி அடிச்சான் சம்பா. ஓகே, தெலுங்கு படம் டைட்டில் மாதிரி இருக்கா? ஓகே, புலி அடிச்சான் சம்பா. ஓகே, சம்பா கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இந்த அரிசி வந்து வெயிட்டா இருக்கிறதால அதோட பயிர் வந்து அந்த வெயிட் தாங்காம சாஞ்சிடும். ஓகே, ஓகே. இப்போ எப்படி புலி அடிச்சவன சாயம், நம்ம அந்த மாதிரி தான் சாஞ்சி இருக்கும். ஓகே, ஓகே. அதனாலதான் புலி அடிச்சா சம்பா. இது சாப்பிடுறதுல என்ன பெனிஃபிட்ஸ்? இது சாப்பிடுறதுல டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். அல்சர், ஆஸ்துமா. இல்ல, என்னோட சந்தேகம், நீங்க வெயிட்டா இருக்கும்ன்றீங்க அரிசி, அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டா டைஜஷனே ஆகுறது கஷ்டமா தான் இருக்கும். அது எப்படி டைஜஷன் ஆகுது ஒழுங்கா? அதுதான் அரிசியோட நேச்சர். இது பாத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு இருக்கிறவங்க இது சாப்பிட்டோம்னா சீக்கிரம் ஜீரணமாயிடும். அல்சர், ஆஸ்துமா இதெல்லாம் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். இது வந்து உடம்புக்கு சூடு, அதனாலதான் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இதை சாப்பிடலாம். ஓகே. அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் குறையும். ஓகே, புரியுது. இந்த அரிசியோட புலி அடிச்சா சம்பா. இந்த நான் இதை கேட்டவொடனே ஏதோ ரொம்ப பலம் கொடுக்கும் அந்த மாதிரி நினைச்சிருந்தேன். அதுதான் இந்த அரிசியோட பெனிஃபிட்ஸ். 9வதா பாத்தீங்கன்னா மூங்கில் அரிசி. கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு அரிசி அதிகம் இல்ல? ஆமா, இந்த அரிசி வந்து விளையிறதுக்கு மூங்கில் வந்து 60 வருஷம் ஆனாதான் அந்த மூங்கில் மரம் அரிசி கொடுக்கும். ஒரு ஜென்ரேஷன் சொல்லக்கூடாது, ஒரு மனிதனின் வந்து ஒரு முக்காவாசி வாழ்க்கைன்னு சொல்லலாம். இப்ப எல்லாருமே 60 வயசு தான் ஒரு மனிதனின் வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஆமா, அதுதான் இந்த மூங்கில் அரிசியோட லைஃப். 60 வயசான மூங்கில் மரத்தால மட்டும்தான் இந்த அரிசியை கொடுக்க முடியும். இந்த அரிசியோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஃபேட் பர்ன் பண்ணும். நல்லா குண்டா இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும். இந்த அரிசியில வந்து அயன் அதிகமா இருக்கு. முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மூட்டு வலி போயிடும். ஓகே. இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி வராது.
மூட்டில் இருக்கிற ஜவ் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங் ஆகிடும். ஆனால் விலை அதிகம் இல்லையா? விலை அதிகம். நீங்கள் வந்து மருந்துக்கு மருத்துவமனைக்கோ மருந்துக்கும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுக்கு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணுற வேலை இல்லை. நான் ரீசெண்டாக கேட்கும்போது 800,000 ஒரு நான் விஷயம் கேட்குறேன் சார். பீஸா பர்கரை விலை கொடுத்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க, உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. இந்த அரிசி வந்து விலை அதிகமானு கேள்வி கேட்குறீங்க, தப்பு இல்லையா? கரெக்ட் தான். அதனால வந்து இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த உணவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்துவமனை செலவை நீங்க கட் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலே எல்லாமே வரும் முன் காப்போம் தான். 10ஆவதா பாத்தீங்கன்னா தங்க சம்பா. ஐயோ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. 1 கிராம் எவ்வளோ? தங்க சம்பா. இத தங்க பஸ்பம்னு கூட சொல்லலாம். ஓகே. தங்க பஸ்பம் யார் சாப்பிட்டாங்க ஞாபகம் இருக்குதா? வரலாறுலாம் தெரியாதுன்னு. எம்ஜிஆர். ஓகே. அவர் பலன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு தங்க பஸ்பம் எல்லாம் சாப்பிட்டு பலன்னு இருந்தான்னு சொல்லி தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கேட்டிருக்கோம் நம்ம வயசுல, அவ்வளவுதான். ஆனா இந்த அரிசிக்கும் அதுதான் நேச்சர். ஓகே. தங்க சம்பா சாப்பிட்டீங்கன்னா தங்கம் மாதிரி பலன்னு இருப்பீங்க. ஸ்கின் எல்லாத்துக்கும். ஆமா, ஸ்கின் பிரைட்னிங் பண்ணும், உடலுக்கு தேவையான பிளட் எல்லாம் சரி பண்ணி நம்ம முகத்தை வந்து பொலிவா வைக்கும், நல்ல ஷைனிங்கா இருக்கும். இப்போ நீங்க வெயில்ல போய் டேன் ஆன ஸ்கின் எல்லாம் வந்து இது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும், ரெக்கவர் பண்ணும், ஹீல் பண்ணும். ஆமா. ஆனா நம்ம சீரம் அது இதுன்னு போட்டுட்டே இருக்கோம் இல்லையா? சீரமை விட இந்த அரிசி கம்மியா தாங்க இருக்கும் எனக்கு தெரியும். இந்த அரிசி எல்லாம் விலை கொடுத்து வாங்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல, தப்பு இல்லை. ஆனா என்னன்னா நம்ம எது சாப்பிட போறோமோ அதை வந்து கரெக்டா ஒரு புரிதல், அப்புறம் யாராவது பெரியவங்க கிட்ட இல்லை டாக்டர்ஸ் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா சிலவங்களுக்கு டாக்டரே இல்லாத காலத்துல இருந்த அரிசிங்க, இதுக்கு ஏங்க நீங்க போய் கன்சல்ட் பண்றீங்க? சிலவங்களுக்கு வந்து ஒத்துக்கும், சில டாக்டர் வந்து ஒயிட் ரைஸ்ன்னு சாப்பிடுன்னு சொல்லுவாரு, அப்பதான் அவருக்கு பேஷண்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கு இல்லையா? நம்ம முன்னோர்கள்னு ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க கத்து கொடுத்தது தான் இதெல்லாம். புரியுது. எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு, எல்லாம் மறைஞ்சிச்சு. அரிசி பேரை வந்து நம்ம ஹிஸ்டரி பேரு மாரி ராஜா பேரு மாரி கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கோம். தெரியுதுங்களா? நம்மளோட வரலாறை மறைக்க பாக்குறாங்க. இதெல்லாம் தான் நம்மளுது. 11ஆவதா 10 அரிசியை பத்தி பாத்துட்டோம். 11ஆவதா திணை அரிசி. இது எல்லாருமே நம்ம ரீசெண்டா கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. ஏன்னா வந்து எல்லாரும் வீக் ஆயிட்டோம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய் தேடணும்னா இந்த அரிசி தான் வரும். இந்த அரிசியோட பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நல்ல புரோட்டீன் இருக்கு, லிவருக்கு நல்லது. ஆமா, லிவருக்கு நல்லது. அதுக்காக நான் குடிச்சிட்டு நைட் எல்லாம் குடிச்சிட்டு காலைல இந்த அரிசி சாப்பிட்டேன்னா என் லிவர் கிளியர் ஆயிடும்னா ஆகாது. இது வந்து கண்டிப்பாக குடிமக்களுக்கான அரிசி கிடையாது. இது அதே மாதிரி மஞ்சால் காமலை ஜாயிண்டிஸ் இருக்கிறவங்க இந்த அரிசி சாப்பிட்டாங்கன்னா ஜாயிண்டிஸ் கண்ட்ரோல் ஆகும். எவ்வளவு மருந்து இருக்கு பாருங்க உணவுல. அரிசி இதெல்லாம் நம்ம மறந்ததாலதான் மருந்து பை நம்ம ஜோப்லயே வச்சுன்னு சுத்தின்னு இருக்கிறோம். மாத்திரை போட்டுக்கிட்டு நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். மாத்திரை இல்லாத நாளே கிடையாது அவங்களுக்கு எல்லாம். ஓகே. நான் இப்போ நம்ம நிறைய ரைஸ் பத்தி பார்த்துருந்தோம். ரைஸ்ன்னு போனாலே எனக்கு சுகர் ஞாபகம் தான் வருது. சுகரை கம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்கா? சுகருக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் தரேன். இது வந்து நீங்க ஜூஸா குடிக்கலாம், ஜூஸாவும் குடிக்கலாம், ஜாமாவும் சாப்பிடலாம். இதை சாப்பிட்டீங்கன்னா உண்மையாவே உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்கும். அது என்னது? நாவப்பழம். ஓகே. அந்த கொட்டையோட போட்டு அரைச்சிருங்க. நாவப்பழத்தை கொட்டையோட போட்டு அடிக்கணும். ஓகே. நாவப்பழம் வந்து கொட்டையோட போட்டு அரைச்சி சட்னி மாதிரி ஆக்கிடலாம். ஓகே. வெந்தயம் வந்து முளை கட்டி அதையும் சட்னி மாதிரி ஆகிட்டு இந்த நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா இனிப்பு துளசின்னு கிடைக்கும். ஓகே, கேள்விப்பட்டிருக்கேன். சக்கரை துளசி, இனிப்பு துளசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இது எல்லாமே ஒரு சட்னி ஃபார்மேட்ல வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும், குறையும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த நம்ம நைட்ல போன் அதிகமா நோண்டின்னு இருக்கோம் பாத்தீங்களா? எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் நம்ம போயிட்டு 10 மணிக்கு வேலை முடியுதுன்னா போய் 10 மணிக்கெல்லாம் தூங்குறது கிடையாது. கண்ணெல்லாம் சிவப்பாயிட்டு என்ன பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஓகே. வேலையை முடிச்சுட்டு நைட் 1 மணி 2 மணி வரைக்கும் போனை நோண்டின்னு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஜூஸை, நான் இப்போ சொல்ற ஜூஸை குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி ஒரு தூங்கிடுவீங்க. ஆமா, இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அஸ்வகந்தா அந்த மாதிரிலாம் டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, இந்த ஜூஸை நீங்க நைட் எடுத்துட்டு தூங்குனீங்கன்னா நீங்க சாப்பிட்டோன்னே ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு போயிடுவீங்க, தூங்கிடுவீங்க. ஓகே. உங்களோட பாடி வந்து நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9 மணி 10 மணிக்கு தூங்குறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுங்க. இந்த ஜூஸோட ரெசிபியை சொல்றேன். புடலங்காய், மல்லி, புதினா, கொஞ்சம் இஞ்சி, அதுல தேன், கருப்பட்டி, ஓகே, இதை போட்டு நீங்க ஜூஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா நைட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். நீர் சத்து இல்லை, நல்ல நீர் சத்து, உங்க உடம்பு வந்து அப்படியே கூலிங் ஆயிடும். அதே மாதிரி இது என்ன பண்ணோம்னா நம்மளோட டைஜஷன் சிஸ்டம்ல இருக்கிற இதெல்லாம் காத்தெல்லாம் வெளியேற்றிடும். இந்த கேஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் இதெல்லாமே ரிலீஸ் ஆனவே நம்மளுக்கு நல்ல ஒரு தூக்கம் வந்துடும். இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, ஆனா இதெல்லாம் போட்டா வியூஸ் போகும் நினைக்கிறீங்க. நம்ம வந்து நல்லது சொல்றோம்,
அதாவது மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து ஆரோக்கியமா எப்படி வாழணும், இந்த ஒரு மருந்துன்ற ஒரு வட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. 5 வயசு குழந்தைக்கும் சுகர் இருக்கு, புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத நோய்கள், இதுக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கே வருதுங்க. ஹார்ட் அட்டாக்கே வருது பசங்களுக்கு, 5 வயசு பசங்களும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்க. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஸ்கிப்பிங் போட்டுக்கிட்டு ஓடி விளையாடிட்டு இருந்தோம். அப்போ நம்மளுக்கு ஒரு அளவுக்கு இருந்தோம். இப்போ நம்மளே பாத்தீங்கன்னா இந்த மாய வலைக்குள்ள மாட்டி நம்ம வெயிட்டே ஏறிடுச்சு. ஓகேங்களா? நான் வந்து இப்போ நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நான் வந்து எப்படி ஹெல்த்தியாக இருக்க போகிறேன்றத ஒரு லைஃப் ஸ்டைல் வீடியோவாகவே போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சூப்பர். கண்டிப்பாக முன்னுதாரணமாக. அதே மாதிரி வந்து நம்ம எவ்வளவோ நல்லது சொல்கிறோம். நம்மளோட வியூவர்ஸே பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்ல கருத்துள்ள வீடியோ, நம்ம வந்து போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா 1K 2K தாண்டதே வந்து கஷ்டமாயிடுது. அதாவது நல்ல கருத்து சொல்லி போடுற வீடியோ. ஆனால் வந்து இதே வந்து கோமாளித்தனம் பண்ணி இந்த திவாகர் போடுற வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்லாம் ரீச் ஆகுது. திவாகர் பண்றதும் சரி, திவாகர் நம்ம போட்டு அடிச்சாலுமே சரி வியூஸ் போகுது. அதுதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்து உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயம்லாம் பார்த்தோம். அண்ணன் வந்து நிறையா சொன்னார். இந்த அரிசி பேர்லாம் மறைஞ்சு போன அரிசி பேர்லாம் சொன்னார். மன்னர்கள் பேர் மாரி, அரசர்கள் பேர் மாரி சொன்னார். எல்லாமே ஆச்சரியமா இருந்துச்சு. நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு மைண்டுக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் தெரிய வரும் இந்த மாதிரி அரிசிலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதேமாரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரை உங்களோட விடைபெறுவது விக்ரம் அண்ட் சதாவன. நன்றிண்ணே. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரைஸு அதுக்கான பெனிஃபிட்ஸ்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து போடுற வீடியோஸு வியூஸ் போக மாட்டேன்றது தான் வருத்தம். சும்மா வந்து கோமாளித்தனமாக பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க. இது கொடுத்தீங்கன்னா வருங்காலம் இந்த மாதிரி உணவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு நிறைய உணவு பழக்க முறைகள் மாறும். ஓகே, அதனால கொஞ்சம் ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிஹைண்ட் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது.